உடலிற்கு சத்தையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய தேங்காய் பால் ட்ரிங்க்ஸும் கேக்கும் தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 2 தேங்காயை உரிச்சு எடுத்திருக்கேன். பருப்பு கொஞ்சம் குறைவா தான் இருக்கு, அதனாலதான் நான் 2 தேங்காய் எடுத்திருக்கேன். இது அப்படியே நம்ம துருவி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊத்திட்டு நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்துல ஃபில்டர் வச்சு நல்லா அந்த பாலை ஸ்பூனால அழுத்தி விட்டு அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்த பிறகு அதை திரும்ப மிக்ஸி ஜார்ல போட்டு திரும்ப 1 டம்ளர் தண்ணி ஊற்றி திரும்ப அரைச்சிட்டு திரும்பவும் ஃபில்டர் வச்சு நல்லா வடிகட்டி அப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி அந்த சக்கையை தனியாக எடுத்துட்டு பாலை தனியாக எடுத்துக்கலாம். இப்போ இதில் நாம 1 டம்ளர் பாலை ஒரு பாத்திரத்துலையும் இன்னொரு டம்ளர் பால் ஒரு நான்ஸ்டிக்லையும் ஊற்றிக்கலாம். அடுத்தது இன்னொரு அரை டம்ளர் நான்ஸ்டிக்ல ஊற்றிக்கலாம். இந்த டம்ளர்ல அந்த பவுல்ல உள்ள கொஞ்சம் லைட்டா ஒட்டி இருக்கிற அந்த தேங்காய் பாலை நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதை அப்படியே கழுவி நம்ம அந்த பால் காய்ச்சிற பாத்திரத்துல ஊத்திட்டு அதை எடுத்து ஸ்டவ்ல வச்சிடலாம். இந்த பக்கமா அந்த திரட்டு செய்யறதுக்காக கேக்கு செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் திரட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம இன்னொரு சைடு கொதிக்க வச்சிடலாம். இப்போ எல்லாமே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ தனியா நம்ம ஒரு டம்ளர்ல 1 ஸ்பூன் நல்லா அதிகமா நாட்டு சர்க்கரையும் 1 ஏலக்காயை பவுடர் பண்ணி போட்டுட்டு அதுல நம்ம காய்ச்சினா அந்த தேங்காய் பாலை ஊற்றி விட்டு நல்லா அந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததா இந்த நான்ஸ்டிக்ல கொதிச்சுக்கிட்டு இருக்கிற தேங்காய் பால்ல 1 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டு கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டு அப்படி கிண்டிக்கலாம். நல்லா திக்கா வந்துகிட்டே இருக்கு பாருங்க. அது கிண்ட கிண்ட அது நல்லா திக்கா வர்ற ஸ்டேஜ்ல 1.25 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை போட்டுட்டு இதையும் நல்லா திரண்டு வர்றது மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதுல 3 ஏலக்காயை பவுடர் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததான் நான் அரை ஸ்பூன் தான் இதுல நெய் சேர்த்திருக்கேன். கெட்டியா இருந்ததுனால 1 ஸ்பூன் ஃபுல்லா ஒட்டிக்கிட்டு வந்துடுச்சு. அரை ஸ்பூன் தான் போட்டேன். போட்டுட்டு இதை நல்லா திரட்டி அப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு குட்டி பவுல்ல 3 பாதாம் 3 முந்திரிய குட்டி குட்டியா நைஸா கட் பண்ணி போட்டுட்டு அது மேல நான் அந்த திரட்டையும் எடுத்து வச்சிருந்தேன். அதை வீடியோ எடுக்கல. இதை நான் ஒரு வாழை இலையில கவுத்து அப்படி கேக்கு மாதிரி வச்சுட்டேன். இன்னும் ஒரு பக்கம் தேங்காய் பால் வச்சிருந்த அந்த டம்ளர்ல கொஞ்சம் டிசைனா இருக்கட்டும்னு கொக்கோ பவுடரையும் போட்டு விட்டேன். இந்த கேக் சாப்பிட்டேன். நல்லா செமையா டேஸ்டியா சூப்பரா இருந்துச்சு. அந்த ட்ரிங்க்ஸும் தேங்காய் பால் ட்ரிங்க்ஸும் செமையா இருந்துச்சு. நிச்சயமா நீங்க ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஆரோக்கியமானது. ஹீமோகுளோபின் பெருகும், இரத்த சோகை நீங்கும். முக்கியமா இந்த தேங்காய் பால் சாப்பிட்றதுனால வயிற்று புண்ணு கூட சரி பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. எப்படி இருக்குன்னு கமெண்ட்லயும் சொல்லுங்க.